அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு திரை விமர்சனத்தில் அட்டகத்தி தினேஷ் ஊர்வசி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ஜே பேபி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சுரேஷ் மாரி இயக்கியிருக்கிறாரு. நீலம் ப்ரொடக்ஷன் சார்பில் இயக்குனர் ப. ரஞ்சித் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தின் ஓப்பனிங்கில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி காவலர் ஒருவர் தினேஷுக்கும் மாறனுக்கும் ஃபோன் செய்கின்றார். தினேஷும் மாறனும் அண்ணன் தம்பிகள், இருவரும் பேசிக்கொள்வதில்லை. போலீஸ் அழைத்தவுடன் என்ன விஷயம் என்று தெரியாமல் இருவரும் போலீஸ் ஸ்டேஷன் செல்கின்றார்கள். போலீஸ் ஸ்டேஷன் வந்தவுடன் தான் தெரிகின்றது, தங்கள் அம்மாவான ஊர்வசி பெராப்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பதாக சொல்கிறார் இன்ஸ்பெக்டர். ஊர்வசியை அழைத்து வர சொல்லி இருவரையும் அனுப்புகின்றார். ஊர்வசி ஊரை விட்டு மகள்களை விட்டு ஏன் சென்றார்? அண்ணன் தம்பிகளான தினேஷ் மாறன் ஊரை விட்டு சென்ற அம்மாவை வீட்டிற்கு அழைத்து வந்தார்களா இல்லையா? அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்தார்களா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. ஊர்வசி கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்து பல இடங்களில் கைதட்டல் பெறுகின்றார். கதாநாயகனாக தினேஷ் மற்றும் மாறன் இருவரும் அண்ணன் தம்பிகளாக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். சபீதா ராய், இஸ்மத் பானு, மெலோடி என இதில் நடித்த அனைவருமே கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஜெயந்த் சேது மாதவனின் ஒளிப்பதிவு அருமை. டோனி பிரிட்டோவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. தான் பெற்றெடுத்த குழந்தைகளை தாய் நன்றாக பார்த்து கொள்கிறாள். அதே தாய் வயதாகும் போது அவளும் குழந்தைதான். அதை புரிந்து கொண்டு வயதான தாய் தந்தையரை குழந்தை போல நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணவுபூர்வமாக எல்லோரும் ரசிக்கும்படி சொல்லியிருக்கும் இயக்குனர் சுரேஷ் மாரிக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.